ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்றைக்கி என்ன சமையல் சாம்பார் பருப்பு போட்டு தான் சாம்பார் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பீன்ஸ் கேரட்டு போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். ஒரு பொருள் வந்து நான் போடலை, ஏன்னா எங்கள் வீட்டில் இல்லை, அதனால் போடலை. என்றைக்குமே வந்து நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சமைக்க ஆரம்பிக்கணும். இல்லாத பொருளை நம்ம வந்து என்ன செய்ய முடியும்? நம்ம காசு இருந்தால் போய் வாங்கிட்டு வரலாம். காசு இல்லை அப்படின்ற பட்சத்தில் இருக்கிறத வச்சு நம்ம சமைக்கலாம். என்ன பொருள் நான் போடலை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் கிளிக் பண்ணாத பாருங்கள். என்ன பொருள் நான் போடலை அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். நான் கண்டிப்பாக சொல்கிறேன் என்ன பொருள் குழம்புல நான் போடலை. அது வந்து யாருமே தவிர்க்க மாட்டாங்க. ஆனால் நான் போடலை, எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்றதுனால நான் போடலை. நீங்கள் வந்து பார்த்துட்டு சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி ஃபுல்லாக வேலை ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஒன்றுனா, எனக்கு என்னுடைய பெரிய பொண்ணு வந்து இன்றைக்கி லீவு அவங்க, அதனால் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு வேலையில். இன்றைக்கி வந்து நான் மதியம்தான் இந்த வீடியோ பேசி போடுறேன். ஏன்னா பிள்ளைங்கள்லாம் வீட்டில் இருக்காங்க. இந்த வீடியோ வந்து நான் காலையில் எடுத்துட்டேன், எடிட்டிங் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னால் பேசி போட முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசங்க வந்து பேசிகிட்டே இருப்பாங்க, ஃபோன் பார்ப்பாங்க, டிவி பார்ப்பாங்க. அதனால் நம்ம இதை வந்து பேசி போட முடியல வீடியோ. இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிருக்கு, அதனால தான் நான் போடுறேன். என்னோடய வீடியோ எல்லாருமே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், நான் தான் பார்த்துருக்கேன், இங்கேருந்து பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் வீடியோ வந்து எப்படி போடலாம் அப்படின்னு ஐடியா கொடுங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பேசி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் எனக்கு வந்து கொஞ்சம் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு ஐடியா தோண மாட்டேங்குது. ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ போடுறேன். உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ போடுறேன். என்ன பொருள் நான் போடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து தக்காளி சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாக சொல்லிட்டேன், தக்காளி சேர்க்கலை. தக்காளி சேர்க்கலனாலும் சாம்பார் சூப்பராக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ண நம்ம கற்றுக்கணும். ரெகுலராகவும் நம்ம வந்து தக்காளி இல்லாமையும் சமைக்க முடியாது. இருந்தாலும் சாம்பார் சூப்பராக இருக்குது. காய் எல்லாமே வெந்ததுக்கப்புறம் தான் புளி கரைச்சல் ஊற்றணும். ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.